उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्व இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே திஷ்டதிஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கீழே கொஞ்சம் புக்கை பார்த்து படிக்கிறேன் வச்சுக்காதீங்க. அந்த பேருக்கு ஆஷாட நவராத்திரி. இந்த வாட்டி ஆஷாட நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஆனி மாத கடைசியிலும் ஆடி மாதத்தில் முற்பகுதியிலும் வந்து ஆஷாட நவராத்திரி வருது. ஆனி மாச கடைசியில வந்து வருது. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15 ஆரம்பிச்சு ஜூலை 23 வந்து ஆஷாட நவராத்திரி முடியுது. இந்த ஆஷாட நவராத்திரியில ஒரு குப்த ஆஷாட நவராத்திரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்காக கொண்டாடப்படுகிற ஒரு நவராத்திரி. இது வந்து ஜூலை 15 ஜூலை 23 வரை இந்த நவராத்திரி வந்து வெகு விமர்சையாக வாராகி அம்மன் கோவிலில் சிறப்புமாக இந்த நவராத்திரி வந்து கொண்டாடி வராங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்கு அனுதினமும் அபிஷேகமும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறையும் செய்து கொண்டு வராங்க. இந்த 9 நாளும் வந்து எப்படி நம்ம வந்து தசரா அந்த நவராத்திரிக்கு வந்து விரதம் இருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த நவராத்திரிக்கும் விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விரதம்னா ஒட்ட விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 9 நாளும் நீங்க பால், பழம், தண்ணீர் இதுக்கு தோஷம் கிடையாது. இது செஞ்சு நீங்க சாப்பிட்டு பால், பழம், தண்ணீர் இது வந்து நீங்க சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க ஒட்ட பட்டினி கடந்து விரதம் இருக்கணும்னு எந்த கடவுளும் சொல்லலை. அந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இந்த ஆஷாட நவராத்திரியில வந்து வாராகி அம்மனுக்கு என்னென்ன செய்யலாம்? முதல்ல வந்து நைவேத்தியம் என்ன கொடுக்கலாம்? வாராகி அம்மனுக்கு பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கிழங்கு. அதே போல வந்து வாராகி அம்மனுக்கு பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம். அந்த தயிர் சாதத்துல அந்த மாதுளையை தூவி அது நைவேத்தியத்துக்கு வச்சிங்கனாலே வாராகி அம்மனுக்கு பிடிக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா சுண்டல், மாதுளை தனியாகவும் பண்ணலாம். இல்ல அந்த மாதுளையை வந்து அந்த தயிர் சாதத்து மேல அந்த தூர மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம். பானகம், அதுக்கப்புறம் வந்து சுக்கு நீர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடை, அப்புறம் பருப்பு பாயசம். இது வந்து வாராகி அம்மனுக்கு பிடித்தமான நைவேத்தியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நைவேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம், சுண்டல், மாதுளை, கிழங்கு, உளுந்து வடை, பானகம், சுக்கு நீர். இதை வந்து வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம நைவேத்தியமா வந்து படைக்கலாம். அதே போல வந்து நிலக்கடலையை வந்து வேக வச்சு கூட பண்ணலாம். நிலக்கடலையை வேக வச்சு நீங்க அந்த நிலக்கடலையை கூட இது பண்ணலாம். கருப்பு நிலக்கடலைன்னு பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலையை வேக வச்சு இது பண்ணலாம். அதே போல வந்து விளக்கு ஏற்றுதல் என்னென்ன விளக்கு ஏற்றலாம், என்னென்ன தீபம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், இழுப்பெண்ணெய் தீபம். இந்த 3 தீபம் தான் வந்து வாராகி அம்மனுக்கு போடணும். இதுல வந்து என்ன திரி போட்டு ஏற்றினா என்ன பலன் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். பஞ்சித்திரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது என்னென்ன திரி இருக்குன்றத முதல்ல சொல்லிடுறேன். பஞ்சித்திரி, தாமிரை தண்டு திரி, சிவப்பு நிற திரி, இதை வந்து வச்சு ஏற்றலாம். இப்ப எனக்கு கோயில் போக முடியல, வீட்லயே நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலை சூரிய உதயத்திலிருந்து இரவு 8 மணிக்குள், காலை சூரிய உதயத்திலிருந்து இரவு 8 மணிக்குள் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு சின்னதா நம்ம அந்த கோயிலுக்கு விளக்கத்தை சின்னதா ஒரு தாம்பாளத்தை எடுக்கணும் பாத்தீங்களா, அந்த தாம்பாளத்தட்டுல வந்து ஒரு மஞ்சள், ஒரு குங்குமத்தை வச்சுட்டு அதுல வந்து நீங்க விளக்க வச்சு நீங்க அதாவது வைத்து அதன் மீது சிறிது மருதாணி இலைகளை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆகியவற்றை வைத்து அதன் மேல் அகல் விளக்கு வைத்து வழிபடுவது கூடுதல் பலனை தரக்கூடும். வீட்டிலேயே இருக்க என்னால இது பண்ண முடியல அப்படின்னா 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அது கீழே வந்து மருதாணி இலை, மருதாணி இலையை வச்சு 5 ஏலக்காய் 5 கிராம்பையும் வச்சு அது மேல அகல் விளக்க வச்சு நீங்க வழிபடுறது ரொம்ப சூப்பரான பலனை தரும். நீங்க வேண்டிய வரத்தை தரக்கூடியது. இது வீட்டுல வழிபடுறது. கோவில்ல அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபடும் போது அது சொல்றோம். கோவில்ன்றப்போ இது வந்து என்னென்ன பலன்களை தரக்கூடியது. இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம விரதம் இருந்து இந்த விளக்கேற்றி இந்த நிவேதியம் பண்றதுனால நம்மளுக்கு தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எதிரிகள் செய்வினை மற்றும் தீய சக்திகளின் தொல்லைகள் விலகும்.
நம்மளுக்கு எதிரியா இருந்து நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் யார் இடையூறா இருக்காங்களோ அந்த இடையூறு நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த பிளாக் மேஜிக், ஸ்பில்லி, சூனியோ, செய்வினன்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது போகும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது இந்த திஷ்டி, ஓம்பல், ஐயோ இப்படி வளர்ந்துட்டானே, அப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானேன்னு அந்த உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கும்பிடுறாங்க பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து நம்மளை சுத்தி இருக்க அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இந்த 9 நாட்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை அதாவது நான் சொல்ல போற அந்த தீபத்தை ஏற்றி போய் வந்தீங்கன்னா சகல சௌபாகியங்களும் கிட்டும். இதுல எல்லா விதமான நற்பலன் சௌபாகியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல வந்து இப்ப அடுத்து நம்ம திரியை பார்க்க போறோம். தாமரை தண்டு திரி. தாமரை தண்டு திரி போட்டா என்ன கிடைக்கும்? முன்வினை பாவங்கள் நீங்கும், முன்வினை கர்ம பாவங்கள் நீங்கும், முன்வினை தோஷங்கள் நீங்கும், இல்லத்தில் வறுமை நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும், தன தானியங்களும் பெருகும். தாமரை தண்டு வீட்டுல வந்து போட்டாலும் சரி, கோவில் வீட்டுல போடும்போது அகல் விளக்கு வந்து தாம்பால் தட்டுல வச்சு போடணும். கோயில போடும்போது அப்படியே அகல் விளக்குல வந்து போடலாம். இது நீங்க போட்டீங்கன்னா முன்னாடி செஞ்ச பாவங்களா இருக்கட்டும், இல்ல முன்னாடி செஞ்ச எந்த ஒரு கர்ம வினையா இருக்கட்டும், மூதாதையர் செஞ்சதா கூட இருக்கட்டும், அது நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தரக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிட்டும். நம்மளுக்கு இருக்க இந்த செல்வ பிரச்சனை எல்லாமே நீங்கி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல அடுத்து நம்மளுக்கு இதுல நடக்க போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரை தண்ணி மூலமா திருமண தடை நீங்கும், தொழில் நஷ்டம் போன்ற தடைகள் நீங்கும், அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். இந்த தாமரை தண்டு திரினால லட்சுமி கடாட்சம் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல திருமணத்துக்காக ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்களோட அந்த தடை நீங்க அவங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கும். தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, வர வேண்டிய பைசா வரலன்னு நினைக்கிறவங்க இந்த தாமரை தண்டு திரியை போட்டு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும். சகல விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்மளுக்கு நிறைய சௌபாகியங்களும் சுபிக்ஷங்களும் கிட்டும். கோவிலுக்கு இல்ல திரும்பியும் சொல்றேன், வர முடியாத சூழ்நிலை ஏற்படுறவங்க வீட்டுல செய்யுங்க. நம்மளுக்கு வர முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க தயவு செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு நீங்க செஞ்சுட்டு வாங்க. அது இன்னும் சூப்பரான பலனை தரும். கோயில்ல வந்து அந்த லெவலுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோயில நம்ம அனுதினமும் போயிட்டு டெய்லி போயிட்டு அந்த கோயில சாமியை வழிபட்டுட்டு அதை கொண்டு வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்டா எங்கேயும் போகாம வீட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளில போக ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு நல்லது. அதே போல நம்ம வெளியில போகணும் அப்படின்றப்போ கூட சரி என்னால் வீட்டுக்கு போக முடியாது, நான் உடனே ஆபீஸ் போகணும் அப்படின்னா கோயில வந்து காலை வச்சுட்டு சுவாமியை வழிபட்டுட்டு நீங்க ஆபீஸ் போங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா பிரச்சனையும் அந்த கடவுள் பார்த்துப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில சூப்பரா இருப்பீங்க. அதே போல சிகப்பு திரி ஏற்றும் போது என்ன பெரிய பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் மற்றும் தீய சக்திகள் விலகும். எதிரிகள் அப்படின்னா நம்மளுக்கு தொழில எதிரியா இருக்கலாம், அப்படி இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல இன்னைக்கு 90% தொழில் தான், பட் எந்த விதத்துல வேணாலும் நமக்கு எதிரி இருக்கலாம், நம்ம வளர்ச்சியை கொண்டே எதிரி இருக்கலாம். தீய சக்திகள் அப்படின்றது வந்து இந்த பிளாக் மேஜிக், இந்த செய்வினை, பில்லி, சூனி, இந்த மாதிரி எக்ஸப்ட்ரான்னு சொல்லி போகலாம். ஏன்னா இன்னைக்கு அடுத்த அழியணுன்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், அது ஒரு சைக்கோத்தனம். நாளைக்கு அது அவங்களுக்கே ரிட்டர்ன் வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில ஏந்துக்க முடியாத லெவலுக்கு அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதனால அவங்க செஞ்சிருக்காங்களே நம்மளும் அந்த பகுதிக்கோ அந்த பாதைக்கோ போகக்கூடாது. நம்மளுக்கு கடவுள் இருக்கார், கண்டிப்பா கடவுள் நல்ல வழி காட்டுவார். இந்த சிகப்பு திரி போட்டு ஏற்றும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், கண்டிஷ்டியா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி சும்மா இருக்கலாம், இல்ல எதிரிகளா இருக்கலாம், நம்ம எடுத்து வைக்கிற ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம சாப்பிடுறது பழைய சோறு, அது வீட்டுல இருந்து தானே. ஆனா அந்த பழைய சோறையே நம்ம அடையாறு ஆனந்தம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி நிறைய பேர் நம்மளே எதிரிகள் அந்த திங்க் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து பொறாமை. அந்த பொறாமை தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் இடியா நின்றுட்டு இருக்கோம். அந்த இடியை நீக்கக்கூடியதுதான் இந்த சிகப்பு திரி. வாராகி அம்மனுக்கு இந்த 9 நாள் தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான பலனா இருக்கும். அதே போல வந்து பாதுகாப்பு அரணை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த சிகப்பு திரி ஒரு பாதுகாப்பு அரணை கொடுத்துட்டு உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு கவசத்தை இது உருவாக்கும். இந்த எதிர்மறை சக்தி போய் நேர்மறைனா பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த சிகப்பு திரி மூலமா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தைரியம் மற்றும் மன உறுதி கிடைக்கக்கூடியது இந்த சிகப்பு திரியில. இந்த சிகப்பு திரியில வந்து பாத்தீங்கன்னா தைரியமும் மன உறுதியும் தரும்.
இந்த தைரியத்துக்கும் மன உறுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயம் போகும். நம்ம இது செஞ்சா இதுவாயிடுமோ, அது செஞ்சா அதுவாயிடுமோ, நம்ம இப்படி ஆயிடுவோமோ, இங்க போனா ஊந்துருவோமோ, அங்க போனா இதுவாயிடுவோமோ அப்படின்ற அந்த பயத்தை நீங்க நம்மளுக்கு தைரியம், ஏய் இறங்கடா சீடா பார்ப்போம்டா நம்மளால முடியும்டா அப்படின்ற மாதிரி மனோதைரியத்தை தரக்கூடியதுதான் இந்த சிகப்பு திரி. அது மட்டுமின்றி வந்து பாத்தீங்கன்னா செல்வம் மற்றும் வெற்றிகள், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் வந்து நம்மளுக்கு வெற்றியும் கிட்டும். அதுக்கேற்றாற் போல் நம்மளுக்கு செல்வமும் கூடிக்கொண்டே இருக்கும். செல்வம் வந்து பாத்தீங்கன்னா அனுதினமும் நம்மளுக்கு கூடும். நீ நம்ம 10 ரூபா சம்பாதிச்சோம், நாளைக்கு 12 ரூபா தானே சம்பாதிச்சோன்ற மாதிரி யோசிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல அந்த 10 ரூபாய்க்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியல, 10 ரூபாய்க்கு கீழே தான் போயிருக்குன்ற இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும். அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி வெறும் இந்த சிகப்பு போட்டு ஏற்றுறவங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். அதே போல பஞ்சுத்திரி ஏற்றதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை ஒழியும். சரி, அம்மனின் உக்ரம் மற்றும் சக்தி வாய்ந்த வடிவமான வாராகியை வழிபடும் போது தீய சக்திகள், கந்திஷ்டி மற்றும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் விலகி அன்னையின் முழுமையான பாதுகாப்பு அளிப்பவள். தடைகள் மற்றும் கடன் பிரச்சனை தீரும். இந்த பஞ்சுத்திரி போடுறதுனால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க கடன் நம்மளுக்கு வந்து நம்மளாவே ஏற்படுத்திருக்க மாட்டோம். அந்த சூழ்நிலை வந்துதான் அந்த கடனை நம்ம வாங்கியிருப்போம். அந்த கடன் வந்து நம்மளுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி வாழ்க்கையில் நம்ம வருஷத்துல ஒரு முறை தான் வருது. இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த 9 நாளும் தவறாமல் பஞ்சுத்திரியில் விளக்கு போட்டு கொண்டு வர வேண்டும். தவறாமல் பஞ்சுத்திரியில், அதாவது இரவு 8 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுத்திரியில விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த வாட்டி ஆஷாட நவராத்திரியில ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆடி மாசத்துலயும் வந்து இது வந்து நிக்குது. கடைசியா இந்த ஆஷாட நவராத்திரி ஆடி மாசத்துல வந்து கரெக்டா ஆனி எண்டில் ஆரம்பிக்குது. அதாவது ஜூலை 15, 16 ஆனி, 17 வந்து ஆடி 1. ஸோ ஆடி 1 வந்து ஆஷாட நவராத்திரில 3வது நாளா வருது. அதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ஏற்பட்டிருக்க தடை, நம்மளுக்கு இருக்க கடன் பிரச்சனை, இதெல்லாம் நீங்க கூடிய சக்தி வாய்ந்தது வந்து பஞ்சுத்திரி. இந்த பஞ்சுத்திரி போட்டு ஏற்றும் போது நமக்கு முதல்ல கடன் பிரச்சனையும் நமக்கு ஏற்பட்டிருக்க அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்கணும், நம்ம அடுத்த லெவல் போகணும், அதுக்கு இதெல்லாம் டெவலப் பண்ணணும், இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம யோசிச்சுருவோம், பலதை யோசிப்போம். பட் அந்த பலதை வந்து நம்மளால செய்ய முடியாம ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடையை உடைக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சுத்திரியோட ஒரு இது. அதே போல நம்மளுக்கு வழக்குகள் இருக்கலாம், நம்ம போட்டிருக்க வழக்குகளா இருக்கலாம், இல்லை நம்ம மேல உந்த வழக்குகளா இருக்கலாம். அந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமா இருக்கும். நம்ம பக்கம் சத்தியம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சாதகமா இருக்கும். நிலம், சொத்து தொடர்பான நீண்ட கால தகராறுகள் அல்லது கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான நிலையை உருவாக்கும். இந்த பஞ்சுத்திரி போட்டு வாராகி அம்மனுக்கு ஏற்றும் போது நம்மளுக்கு சாதகமான நிலை ஏற்படும். அதே போல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த பஞ்சுத்திரி போட்டு நம்மளுக்கு ஏற்றும் போது வீட்டில் நிலையான அமைதியும் நிலவும், நிலையான செல்வ செழிப்பும், நல்ல ஆரோக்கியமும் தங்கி நிலைக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில 9 நாளும் இந்த பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுறது போது நம்மளுக்கு நிலையான ஒரு செல்வம், நிலையான உடம்புல ஆரோக்கியம், மனோதைரியம் எல்லாமே கிட்டும். எதிரிகளோட தொல்லை நீங்கும், சகல சௌபாகியங்களும் கிட்டும். ஆதலால் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் ஒரு சின்ன லாஸ்டா திரும்பியும் இந்த ரிக்வஸ்ட் இருக்கிறேன். தயவு செஞ்சு சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் பார்க்கல, வியூஸ் கம்மியா தான் போகுது. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்னோட ஒரு ஹம்பிள் சப்மிஷன், ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்க. அதனால மொக்கம் போடுற மாதிரி பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க, கீழே ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் கொடுங்க. அதே போல இத ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வந்து இந்த சேனலை வந்து பகிருங்க. கண்டிப்பா அப்பதான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். நம்மள மாதிரி பல பேர் பல பிரச்சனைகள் இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான், ஒரு தீர்வு தான், ஒரு எளிய பரிகாரம் தான். இந்த பரிகாரங்கள் பல பேருக்கு போய் சேர்ந்தா நம்மளுக்கும் வந்து ஒரு நன்மை கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில முன்னேறும் போது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ தயவு செய்து நல்லதே நடக்கும், நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.